கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலே மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியிலே போட்டு விடும்படி கட்டளையிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த எகிப்தின் ராஜா அந்த நைல் நதியில தண்ணீர் வற்றி போகும்போது அவன் 13 வயது பெண்களை பலியிடுவேன் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணுவானான். ஆனால் அவன் தன்னுடைய பிள்ளைகளை அல்ல, எகிப்திய பிள்ளைகளை அல்ல, எபிரேய பிள்ளைகளையே அந்த நைல் நதிக்கு அவன் பலியிடுவானாம். அப்படி எவ்வளவோ கொடுமைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். அவருடைய கூக்குரல் தேவ சந்நிதியிலே போய் எட்டினதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த அவ்வளோ பெரிய கொடுமையான அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு தேவன் அவர்களுக்கு சொன்ன காரியம்தான் இந்த பஸ்காவை அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய அந்த சாயங்கால வேளையில அந்த பஸ்காவை அடிக்க வேண்டும் என்று சொல்லி, சாயங்கால வேளை தான் அந்த ஒரு வெளிச்சம் அது வெளியே போயிடும், இருள் உள்ள வந்துடும். இருள் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு நேரம்தான் அந்த சாயங்கால நேரம். அந்த வேளையில மற்ற பிரஜாதிகள் கூட அந்த வேளையில அவங்க விளக்கேற்றி காரியங்கள் எல்லாம் செய்து நிலைமை பண்றாங்க. ஆனா தேவ ஜனங்களாகிய நாம் அதை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருக்கிறோம். வேதத்துல பார்க்கும்போது அந்த சாயங்கால வேளையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சாயங்கால வேளையில நீங்க அந்த ஆட்டுக்குட்டி அந்த பஸ்காவை அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களிலேயும் அந்த சட்டத்திலையும் நீங்க தெளிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாமும் கூட இந்த சாயங்கால வேளையில தேவ சமூகத்திலே நின்று அந்தி பலி செலுத்தி அந்த இயேசுவின் இரத்தத்தை சொல்லி அந்த இரத்தத்தை மகிமைப்படுத்தி அந்த இரத்தத்தின் வல்லமையை சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது எந்த சத்ருவும் நம்முடைய கூடாரத்துக்குள்ள நுழையாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற சத்துரு குடும்பங்களிலே எத்தனையோ விதமான சந்தோஷத்தை சமாதானத்தை அவன் திருடுகிறான், ஆசீர்வாதங்களை திருடுகிறான். ஆமென். எத்தனையோ விதங்கள்ல அழிவை கொண்டு வருகிறான், நாசத்தை கொண்டு வருகிறான், வேதனைகளை கொண்டு வருகிறான். அப்படி எத்தனையோ காரியங்களை அவன் செய்கிறான். ஆகவே இந்த சாயங்கால வேளையில நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து ஜெபித்து இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நாம் விடுதலை ஆகும்படி கர்த்தர் இந்த நாளில நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் இதன்படி செய்து அநேக ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். சத்துரு எந்த எல்லையிலும் கிரியை செய்ய முடியாதபடி தேவன் அவனை தடுத்து நிறுத்தும்படியாய், ஆமென், அவனை துரத்தும்படியா அவருடைய இரத்தத்தின் வல்லமை அவர் வெளிப்படுத்துவார். பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்களப்பா அந்த சாயங்கால வேளையில அப்பா நம்முடைய ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே ஐயா எங்களுடைய வீட்டு நிலைக்கால்கள்ல அப்பா எல்லா இலைகளும் நாங்கள் தெளிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் மேல தெளிக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா எல்லைகளும் உடைய ரத்தத்தை தெளித்து ஜெயத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய எல்லைகளில் எல்லாம் உடைய ரத்தத்தை தெளித்து ஜெயத்தை எடுக்கிறோம். சத்ரு எந்த எல்லையிலும் ஜெயம் பெற முடியாதபடிக்கு ஆண்டவரே ஐயா உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. உடைய ரத்தத்தின் வல்லமையை சொல்லி உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக சிந்த கொடுத்த உடைய ரத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய கல்வாரி அன்பை நினைத்து உண்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென்.